ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கீரையை நல்லா வேக விடலாம். ஒரு குக்கரில் அரை கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அதே அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பை நல்லா சுத்தப்படுத்திக்கலாம். சுத்தப்படுத்திட்டு இது கூடவே 5 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், கீரையும் நல்லா வெந்துருச்சு. காம்பை எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. கீரை நல்லா அருமையாக வெந்துருச்சு. பருப்பும் நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் வேக விட்டு வச்சுருக்கிற அந்த கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மசிச்சுக்கலாம். கீரை நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டா ஈஸியாக மசிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் கீரையை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீரையோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கீரை கடையல் தயாராகிருச்சு. நான் இப்போ பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணி கீரை கடையல் பண்ணியிருக்கேன். எல்லா வகையான கீரையும் இதே மாதிரியே பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரியே கீரை கடையல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.